World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ஜோதிட துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சேவை செய்து இன்று வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்க வந்துள்ள உயர் திரு PK சந்திரசேகர் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க மேடை கழிக்கின்றேன். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா 5ஆம் ஆண்டு ஜோதிட குடும்ப விழா, பட்டமளிப்பு விழா, இதை சீரும் சிறப்போடும் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் டாக்டர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு அனைத்து ஜோதிட மாமேதைகளுடைய அருளோடு அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த தர்மசாஸ்திராசோட வித்யாலயா, அதாவது 5 நாள், இந்த 5ஆம் ஆண்டுக்கு 5 நாள் ஜோட குடும்ப விழாவாக நடத்துகிறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அனைத்து ஜோடர்களும் அவருக்கு நாம் எல்லா விதமான ஒத்துழைப்பும் தர வேண்டும். ஏன்னா ஜோதிடங்கிறது ஒரு கடல் போன்றது. இது உலகத்தில் முக்காவாசி தண்ணி கடல், காவாசி தான் மக்கள் வாழும் இடம். இது 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள் சேர்ந்து எழுதின ஜோட சாஸ்திர நூல்களில் 4,50,000 சுலோகங்கள் இருக்கின்றது. அது இல்லாமல் காக்கேர்த்தியாரியர், புலிப்பாணி இவங்கெல்லாம் எழுதின பாடல்கள்லாம் ஒரு 50,000 பாடல்கள் இருக்கும். மொத்தம் 5,00,000 பாடல் கொண்டது சாஸ்திரம். இது ஒரு கடல் போன்றது. கற்றது கைமண்ணளவு, கல்லாது உலகளவு. இந்த உலகளவில் பட்டதுன்னா அந்த ஜாதகர் எல்லா சிறப்போடு தான் வாழ்வாருங்கிறது கருத்து. அதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இந்த மாதிரி நட்சத்திரங்களில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகன் தன்னை காப்பாற்றி, தன் தாய் தந்தைகளை காப்பாற்றி, தன் தாய் வழி, தந்தை வழி, அவன் கல்யாணம் முடிச்சுக்கிற மனைவி வழி, அவங்க வயரா சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டா சிறப்பாக செல்வாக்க பழைக்கிறாங்கிறது என்னுடைய அனுபூர்வமான கருத்துக்கள். இது ஆணித்தரமாக சொல்கிறேன். இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுயசாரத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் முதன்மையான நிலையில் தான் இருப்பான்கிறதை சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி சூரியனுக்கு பின்னால் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் குருவும் இருந்தால், சூரியனுக்கு பின்னால் பானவிற்கு 12 பார்மகனும் மந்திரியும் தானருக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகள் நாவலர்கள் போற்ற நாடும் பிரசண்டவத்தை மேவுமென சேர விளம்பு. அப்போ 12ஆம் இடத்துல, சூரியனுக்கு 12ஆம் இடத்துல குருவன் செவ்வாய் இருந்தால் அவர்கிட்ட வித்த விளையாடும், அவருடைய எதிர்காலம் சூப்பராக இருக்கும். அவர்கிட்ட தேவர்கள்லாம் போற்ற அளவுக்கு வித்த இருக்கும். அதே மாதிரி சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 ஆண்டுகள் ஆயில். அது புலிப்பாணி மகானில் பாடலில் இருக்கு. சூரியனுக்கு 5-9 மதி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 78 வருஷம் ஆயில். சூரியனுக்கு பின்னால குருவும் சுக்கிரனும் இருந்தால் அது 88 வருஷம் அந்த ஜாதகனுக்கு ஆயில். தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்தியஸ்புடம் இதெல்லாம் வச்சு ஆயுர்தாயம் நிர்ணயம் பண்ணுறது. சூரியஸ்புடம், சந்திரஸ்புடம், லக்னஸ்புடத்தையெல்லாம் கணக்கு போட்டு எடுக்கிறத விட ரொம்ப ஈஸியாக பலன் சொல்கிறதுக்கு இதெல்லாம் பொருந்தும்னு சொல்கிறேன். நீளனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரும் யோகங்கண்டீர் இவனுக்கோ வயது 100. அதாவது நீளன்னா சனி, நிலவுனா சந்திரன். அந்த நிலவுங்கிற சந்திரன் ஆட்சி பெற்று நீளன்கிற சனி உச்சமான அந்த ஜாதகருக்கு 100 வயது வாழ்வார். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களில் குருவோ சுக்கிரனோ லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக வந்தால், நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள், உங்களுக்கெல்லாம் பலன் சொல்வதற்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதை சொல்கிறேன். அதாவது மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் அட்டமாதிபதி, துலா லக்கணத்துக்கு சுக்கிரன் அட்டமாதிபதி,
சிம்ம லக்கணத்துக்கு குரு அட்டமாதிபதி, அதே ரிஷப லக்கணத்துக்கு குரு அட்டமாதிபதி. 12 லக்கணங்களில் இந்த 4 லக்கணக்காரர்களுக்கு குருவும் சுக்கிரனும் அட்டமாதிபதியாக வருவார்கள். அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் கேந்திரத்தில் இருந்திட அவர்க்கு 100 சட்டன வயது உண்டாம் மிகுதனம் வித்தை உண்டாம் பொட்டன அரசனாவான் பூமியோர் அறியத்தானே. அப்போ இந்த 4 லக்கணங்களுக்கு குருவோ சுக்கிரனோ அட்டமாதிபதியாக 1 4 10 கேந்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு வயது 100. அது மட்டும் இல்லை, ஜாதக ரீதியில் நாங்கள் பலன் சொல்லும்போது இந்த மண்ணு மனை பூமி இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3, சந்திரனுடைய நட்சத்திரம் 3, சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3. பரணிபுரம் போராடம், மிருகசிர அவிட்டம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், இந்த 9 நட்சத்திரங்களில் யாருக்கெல்லாம் லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி, சந்திரனுக்கு 4ஆம் அதிபதி, காலப்புருஷனுக்கு 4ஆம் அதிபதி இவங்கெல்லாம் வருகிறார்களோ அவங்களுக்கு சொந்த வீடு மண்ணு மனை பூமி கட்டடம் இருக்கும். அது பரணிபுரம் போராட்டத்தில் 4 குடை சம்பந்தப்பட்ட அவங்களுடைய வீடு மாளிகை போன்று 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு கூட இருக்கும். அதெல்லாம் அமைப்பில் அவங்களுக்கு இயற்கையாக இறைவன் தரக்கூடிய வரப்பிரசாதம். அது ஜாதக ரீதியில் இது உண்மையான கருத்து. நல்ல பூமி வீடு மனை இதெல்லாம் மனிதனுக்கு அமையிறது கொடுக்குற கிரகம் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன். அதில் அந்த அமைப்பில் இதெல்லாம் அணு ரீதியில் கண்ட உண்மைகள். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தை கையில் வாங்குகிறோம், இவருக்கு நேர்மூத்த வாரிசு இருக்குதா அப்படின்னு கேட்டால் எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா ஈஸியாக சொல்லலாம். காரணமாய் 11 குடையோர்தானும் கருத்தான பலங்குறைந்து நீச்சமானால் பூரணமாய் ரவியோரவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை, அப்படி இருந்துட்டால் அவன் குடும்பம் விளங்காதப்பா, இவன் புத்திரன் அவனுக்கு கொல்லி வைப்பான்னு சொல்லி பாடல் வரும். 11ஆம் அதிபதி நீச்சமாயி சூரியன் சம்பந்தப்பட்டால் நேர்மூத்த வாரிசு இல்லை. சனியுடன் மாந்தி சேர்ந்தால் நேர்மூத்த வாரிசு இல்லை. சனியுடன் மாந்தி சேர்ந்தால் ஜாதனுடைய அப்பாவோட பிறந்த பெரியப்பா இல்லை. புதனையும் சனியும் மாந்தி பார்த்தால் அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை, ஜாதகர் ஒருவரே தான். அதே மாதிரி சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால் அப்பா இல்லை. குரு சந்திரனை மாந்தி ராசி அம்சம், அம்சத்திலையும் பார்வைகளை நீங்கள் துல்லியமாக எடுக்க வேண்டும். ராசி கட்டத்தில் எப்படி பார்க்கின்றீர்களோ அதே மாதிரி அம்ச கட்டத்தில் துல்லியமாக பார்க்க வேணும். 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை சனிக்கு எப்படி இருக்குதோ அதனுடைய மகனான மாந்திக்கு உண்டு. சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் மாந்தி. அதாவது சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால் அப்பா இல்லைங்கிறதுக்கு ஒரு விளக்கம். காலப்புருஷ லக்கணத்துக்கு 9ஆம் இடம் தனுசு, மேசத்துக்கு 9ஆம் இடம் தனுசு, தனுசுனா அப்பா குரு. தனுசுக்கு 8ஆம் இடம் கடகம், அதுதான் அப்பனுக்கு ஆயில். அதனால தான் சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால் அப்பா இல்லை. அதை மீறி அப்பா இருந்திருந்தார்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் கிரகம் இருக்க வேண்டும், இல்லைன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் கிரகம் இருக்க வேண்டும். அந்த கிரகங்கள் சந்திரனோ குருவையோ பார்க்கணும், இல்லை அந்த கிரகங்கள் அந்த சாரம் சந்திரனோ குருவோ பெற்றுக்கணும். அப்போ தான் அப்பா தப்பிப்பார். சந்திரனையும் சனியையும் மாந்தி பார்த்தால் அம்மா இல்லை. அப்புறம் குருவோட மாந்தி சேர்ந்தால் அப்பா பேரில் சொத்து இல்லை. தங்க நகை தோடு மூக்தி திருவாணி மோதிரம் ஜெயினி ஏதாவது காணாத போயிருக்கணும், அல்லது விற்றுருக்கணும், இல்லை பேங்கில் கொண்டு நகையை அடமானம் வச்சுருக்கணும். சொல்லி இது வரைக்கும் யாரும் மறுக்கலை. ஜோட சாஸ்திரத்தில் என்ன விஷயங்களை சொல்கிறோமோ ராமபான மாதிரி அம்பு போய் அப்படியே கரெக்டாக புள்ளி உரமாக சொல்கிறது கரெக்டாக இருக்கும், துளி மாறாது. அதே மாதிரி ஜாதக ரீதியில் செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்தால், செவ்வாயும் சனியும் மாந்தி பார்த்தால் அந்த ஜாதகன் சொந்த தொழில் செய்யக்கூடாது. சொந்த தொழில் செய்தால் கடங்காரன் ஆயிடுவான். கோடி கணக்கில் போட்டாலும் லாஸ் ஆயிரும். சனியும் செவ்வாயும் மாந்தி பார்த்தால், அப்போ இந்த மாந்திங்கிற கிரகம் செவ்வாயினுடைய சாரமோ குரு சாரமோ சனியினுடைய சாரமோ பூச அனுசம் உத்திரட்டாதியிலேயோ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியிலேயோ அல்லது மிருகசிர அவிட்டத்தில் இருந்தால் சில விதிவிலக்கு உண்டு. இது அணுரீதியில் நான் கண்ட உண்மைகள். ஒரு மனிதனுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் சனி ராகு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் சரி லாஸ் ஆகி கடைசியில்
ரொம்ப தாழ்மையான நிலைக்கு வந்துடுறாங்க. இது அணுவ ரீதியில் கண்ட உண்மைகள். சரி, ஒரு மனிதன் பணக்காரனா பிழைப்பான் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆருடன் ஏழாமாதி அருடன் லக்கணாதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையாம் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து வாழ்வான் ஜகத்திற்கு மன்னவனாம். பணக்காரன் சொல்லுது. 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்கணாதிபதி சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகன் பணக்காரன். அதாவது இது ஜாதக நூலில் இருக்கிற முக்கியமான நல்ல கருத்துகள். எனக்கு பேச வாய்ப்பளித்தால் 3 மணி நேரம் வேணாலும் நான் பேசுவேன். அத்தனை விஷயங்களை எனக்கு வயது 64, தாய் சங்கத்தினுடைய தலைவருங்கிற முறையில் சொல்கிறேன். அதாவது 20 ஆண்டு காலத்திலிருந்து வயசு 20லிருந்து 44 வருஷம் இந்த ஜோடத்துறையில் இருக்கிறேன். 44 வருஷ அனுபவத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் ஆண் வாரிசு இருக்குதா இல்லையா அப்படின்னு எதை வச்சு சொல்கிறது அப்படின்னா, இந்த பூசம் அனுசம் உத்தரட்டாதியில் கிரகம் இருந்தால் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு. இது அணுவ ரீதியில் கண்ட உண்மைகள். அடுத்தது என்ன சவுண்டு வருது? அதாவது ஜாதக ரீதியில் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே ராகு அப்படிங்கிறது போகக்காரகன் அர்த்தம். குரு மோகத்துக்கு அதிபதி, சுக்கிரன் காமத்துக்கு அதிபதி. அந்த குரு மோகத்துக்கு அதிபதி, சுக்கிரன் காமத்துக்கு அதிபதி, ராகு போகத்துக்கு அதிபதி. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் எந்த திசை புத்தி வேணாலும் நடக்கலாம். 9 திசை 120 வருஷம், 9 புத்தி ஒரு திசையில் 9 புத்தி 81 புத்தி, அதில் ஒரு புத்தியில் 9 அந்தரங்கள். அதில் திசை புத்தி அந்தரம். அதில் ராகு புத்தியோ ராகு திசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ 9லையும் அது மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ராகு அந்தரம். அதில் அந்த கணவன் மனைவிங்கிற ஜாதகத்துக்கு ராகு புத்தி நடக்கின்ற ராகுனுடைய அந்தரம் நடந்தாலும் சரி புத்தி நடந்தாலும் சரி அதில் கரு உருவாகுங்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ராகு அப்படிங்கிறது உண்மை. இது எத்தனையோ கணிதங்களை போட்டு சொல்கிறத விட ஈஸியாக சொல்கிறதுக்கு இது ஒரு மெத்தேடு. அது மட்டும் இல்லை, மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றத்திலிருந்து வருகின்ற ஐயா டாக்டர் பொன்னையா அவர்களுக்கு எங்களுடைய தர்மசாஸ்திர சோட வித்யாலயா அறக்கட்டளையின் சார்பாக அவரை வருக 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 என வரவேற்கிறோம். மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பொருத்தத்தில் 10 பொருத்தம் சொல்கிறோம். தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், இஸ்திரி தீர்க்க பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், வேதை பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், நாடி பொருத்தம். நாடிங்கிறது அந்த ஐயர் பஞ்சாங்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தில் மட்டும் நாடி கொடுத்துருப்பாங்க. நாடிங்கிறது 9 நட்சத்திர சமான நாடி, 9 நட்சத்திர பார்ச்சுவ நாடி, 9 நட்சத்திர மத்திய நாடி. 2 பேருக்கு மத்திய நாடியாக வரப்படாது, 2 பேருக்கு பார்ச்சுவ நாடியாக வரப்படாது. 2 பேருக்கு சமான நாடி வந்தால் தம்பதிகள் சவியும், தனித்தனி நாடி வந்தால் தோஷம் இல்லைன்னு அந்த நாடி பொருத்தில் விளக்கம் கொடுக்குறாங்க. நட்சத்திர பொருத்தங்கிறது ஐயா நீங்கள் சொல்லிடுங்க, நான் எப்போ முடிக்கிறேன் டக்குன்னு நான் முடிச்சுக்கிறேன். ரைட்டு, சந்தோஷங்க. அதனால் அந்த நாடி பொருத்தங்களில் அதை நாம் எப்படி மாங்கல்ய பொருத்தம் பார்க்குறோமோ அது மாதிரி நாடி பொருத்தங்களை பார்க்குறாங்க. இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது பொது கருத்து 10% தான். கிரகவாரியாக பார்த்து பலன் சொல்கிறது இருக்குது, அதுதான் மிக 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 முக்கியம். ஒரு ஜாதகத்தில் 7ல் சூரியன் செவ்வாய் சனி ராகு இதெல்லாம் இருந்துங்க. படவரவு சனி செவ்வாய் வையோன் 7ல் வந்ததொரு தாரமெல்லாம் வையகத்தில் மாண்டிடல் ஓடி போயிடும் அப்படிம்பாங்க. அப்போ 7ல் சூரியன் செவ்வாய் சனி ராகெல்லாம் இருக்கிறது அந்த ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைக்கணும் அப்படிங்கிறது சிந்திச்சு செயல்படணும். 6ல் 8ல் நின்று திசாபுத்தி நடத்துதுன்னா அதில் கல்யாணம் பண்ணுற போது 6ல் ராகு 8ல் சனி இருந்து திருமணம் பண்ணுறதும் அந்த திசாபுத்தி நடக்கிற போது பொருத்தம் பார்த்து கல்யாணத்துக்கு தேதி குறித்து தரக்கூடாது. 12ல் 8ல் நின்று திசாபுத்தி நடத்துகிற போது அது கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குற போது அதுக்கு திருமணத்துக்கு தேதி குறித்து அந்த டேட்லாம் முடிஞ்சு தான் செய்யணும். இப்படியெல்லாம் சோழ சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட நுணுக்கங்கள் இருக்கின்றது. இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த தர்மசாஸ்திரா சோழ வித்யாலயா 5ஆம் ஆண்டு 5 நாள் ஜோட குடும்ப விழா பட்டமளிப்பு விழா அண்ணன் டாக்டர் மணிகண்டராஜ் அவர்களுக்கு
வாழ்த்துக்களை கூறி இதுவரை பொறுமையாக நான் பேசிய கருத்துக்கள் எல்லாம் கேட்ட இந்த திருப்பாதங்களுக்கு, ஜோடத்தினுடைய அனைத்து உள்ளங்களுக்கும் அவருடைய திருப்பாதங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் PK சந்திரசேகரன். இருக்கிறது பள்ளிப்பாளையம். தாய் சங்கத்தினுடைய தலைவர். அதாவது ஜாதக ரீதியில் என்னுடைய பிறந்த டேட் 14/8/62. என்னுடைய செல் நம்பர் 9750122266 6382172884. வாழ்த்துக்கள், வணங்குகிறேன். இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறக்கூடிய நமது சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குருநாதரும் அதே போல ஜோதிட உலகின் 40 ஆண்டு காலமாக முடிசூலாமலாக வந்திருக்கக்கூடிய நமது பொன்னையா சுவாமி ஐயா அவர்களும் சேர்ந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அருகில் நமது வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்கள், நந்தா துரைசாமி அவர்கள், ஆரம்பர ஹரி அவர்கள் இணைந்து இந்த விருதினை அவர்களுக்கு வழங்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.